இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரையிலான வசனங்கள். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். இன்றைய நற்செய்தி, அவர் நாமத்தை நம்புங்கள். நான் சிறு வயதாக இருக்கும்போது பள்ளிக்கு செல்வதென்றாலே எனக்கு ஒரு பயம். ஏனெனில் சில மாணவிகள் என் மனம் நோகும்படியாக என்னை கேலி செய்வர். ஆகவே இடைவேளையின் போது நூலகத்தில் ஒளிந்து கொண்டு அங்கே இருந்த கிறிஸ்தவ கதை புத்தகங்களை வாசிக்க துவங்கினேன். இயேசு என்ற பெயரை முதலாக வாசித்ததும் இது என்னை நேசிக்கும் ஒருவரின் பெயர் என்று அறிந்து கொண்டேன். அடுத்து வந்த மாதங்களில் நான் பள்ளிக்குள் நுழையும் போதெல்லாம் எனக்கு முன்னிருந்த பயமுறுத்தும் காரியங்களை எண்ணி, இயேசுவே, என்னை காத்தருளும் என்று ஜெபிப்பேன். அவர் என்னை பார்க்கிறார் என்று அறிந்து தைரியமாகவும் அமைதியாகவும் இருந்தேன். இடைப்பட்ட நேரத்தில் அந்த மாணவிகளும் என்னை கிண்டல் செய்வதை நிறுத்திவிட்டனர். ஆண்டுகள் உருண்டோடின. கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவனை நம்புவதென்பது என் வாழ்வில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவருடைய நாமத்தை நம்பி அவரையே சார்ந்து கொண்டேன். தேவனுடைய நாமத்தை நம்புவதிலுள்ள பாதுகாப்பை தாவீதும் அறிந்திருந்தார். அவர் சங்கீதம் 9 இயற்றுகையில், தேவனே நீதியாய் நியாயம் செய்யும் சர்வவல்ல நியாயாதிபதி என்பதை அனுபவித்திருந்தார். எனவே தன்னுடைய பகைவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்கையில் தன்னுடைய ஆயுதங்களையோ இராணுவ சாமர்த்தியத்தையோ நம்பாமல் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று தேவனை நம்பி அதையே வெளிக்காட்டினார். அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு அவரை கூப்பிடுகையில் எவ்வாறெல்லாம் அவர் உதவி செய்வார் என்பதை ஒரு சிறுமியாக நான் அனுபவித்துள்ளேன். நம் அனைவரையும் நேசிக்கும் நாமமான இயேசு என்ற நாமத்தை எப்பொழுதும் நாம் நம்புவோமாக.